தொழில்நுட்பத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக சாத்தியப்படாத பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இறந்து போனவங்களை மீண்டும் மீள் உருவாக்கம் செஞ்சு ஸ்க்ரீனில் கொண்டு வரது, அவங்களோட வாய்ஸில் மீள் உருவாக்கம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஏஐ இஸ் டூ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது சம்மந்தமான அவேர்னஸாக பரப்பிட்டு இருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் ரசிகர்கள் சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்களை வச்சு அவங்களுடைய கற்பனை குதிரைகளை கண்டபடி ஓட விட்டு அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு சில கற்பனையான இமேஜஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில டைமில் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கும். அந்த வகையில் சமீபத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தால் எடிட் செய்யப்பட்ட சில இமேஜ்கள்லாம் நம்ம கண்ணில் பட்டுச்சு. அதில் வைரலாக போயிட்டுருக்கிற ஒரு சில இமேஜஸ் உங்களுக்காக. இதை ஃபஸ்ட்டு பாருங்களேன். நடிகர்களுக்கு அவங்கள முக அமைப்பை ஒத்த மாதிரியே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுடைய முக அமைப்பை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கற்பனை எடிட் இது. விஜய், அஜித், சிம்பு, கமலஹாசன் இவங்களெல்லாம் வச்சு எடிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இந்த எடிட் பார்த்தீங்கன்னா இன்னும் கற்பனையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அங்கே முக அமைப்பை ஒத்த மாதிரி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணியிருந்தாங்க இல்லையா? இங்கே நடிகர்களுடைய முக அமைப்பை அப்படியே ஒத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தங்கையோ அல்லது மனைவியோ இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான எடிட் இது. விஜய், அஜித், கமலஹாசன், சூர்யா, விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தனுஷ், சிம்பு மற்றும் சியான் விக்ரம் இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய முக அமைப்பை அப்படியே ஒத்த மாதிரி அவங்கள ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு தங்கச்சியோ அல்லது ஒரு வாழ்க்கை துணையோ இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எடிட் இது. பார்க்குறதுக்கு எப்பா கற்பனையின் உச்சத்துக்கே போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம்